யூரோப்பில் நடக்கும் மாற்றங்கள் தான் பலத்த அதிர்ச்சிகளை கொண்டு வருகின்றன. கவனிங்க, 2014 இல் யூரோப் பார்லமெண்ட் இல் ஃபா ரைட் பார்ட்டி சுமார் 15 விழுக்காடு இடங்கள் இருந்துச்சு. ஆனா தற்போது 2024 அது 25 விழுக்காடு வரை உயர்ந்து நின்னுக்கிறது. பிரான்ஸ்ல தான் பாருங்க, மரீன் லெ பென் நேஷனல் ராலி 2022 பிரசிடென்ஷியல் ரன் ஆஃப் இல் 41.5 விழுக்காடு ஓட் பெற்று அசத்திடுச்சு. 2012 இல் அவங்க பெற்றிருந்தது 17.9 விழுக்காடு மட்டும் தான். இட்டலியில கொஞ்சம் பாருங்க, ஜார்ஜோ மெலோனி பிரதர்ஸ் ஆஃப் இட்டலி 2018 இல் 4.4 விழுக்காடு மட்டும் இருந்தது. 2022 இல் 26 விழுக்காடு ஆகி அவங்க வேர்ல்ட் வார் பிறகு இட்டலி முதல் ஃபா ரைட் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. ஹங்கரி ஒரு வேற லெவல். விக்டர் ஆர்பன் ஃபெடரல் பார்ட்டி 50 விழுக்காடு மேல ஓட் வாங்குது உறுதியாகிடுச்சு. அது மட்டுமில்லாம ஸ்லோவாக்கியா ரொம்ப திருப்பங்கள். ராபர்ட் ஃபீகோ பாப்புலிஸ்ட் ஸ்மேர் பார்ட்டி 2023 எலெக்ஷன்ஸ் இல் 23 விழுக்காடு ஓட் வாங்கி மீண்டும் அதிகாரம் பிடிச்சுக்கிட்டார். இப்போ ரொமேனியா வச்சு அடுத்த பெரிய காட்சி ரெடி. நவம்பர் 24, 2024 இல் நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அல்ட்ரா நேஷனலிஸ்ட் கேண்டிடேட் கெலன் யேசு 22.94 விழுக்காடு ஓட் வாங்கி லீட் போட்டிருக்கார். அவரோட ப்ரோ ரஷ்யன் வியூஸ் மற்றும் EU மற்றும் நேட்டோ மீதான ஸ்கெப்டிசிசம் ரொம்ப ஷாக் கொடுத்துச்சு. டிசம்பர் 8, 2024 ரன் ஆஃப்ல ரெஃபார்மிஸ்ட் கேண்டிடேட் எலேனா லசோன் கிட்ட 19.18 விழுக்காடு ஓட்ஸ் உடன் போட்டியிடுறாங்க. எக்கனாமிக் கிரைசிஸ் அதிகமாகுது. யுக்ரைன் வார் முடிவுக்கு வரலை. யூரோப் எதிர்காலம் என்ன ஆகப்போகுதுன்னு நினைக்கும் போது முழுசா சஸ்பென்ஸ் தான்.